வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். இந்த காணொலியில காலேஜ் டிஆர்பி எல்லா மேஜருக்கும் சம்பந்தப்பட்ட பேப்பர் 1 சிலபஸ் எப்படி இருக்கும், அதனுடைய கண்டென்ட் எப்படி இருக்கும். பேப்பர் 1ல கரண்ட் அஃபேர்ஸும் தமிழ் லிட்ரேச்சரும் இருக்கும். இது எல்லா மேஜருக்கும் சூட்டபுளானது. பேசிக்கலா மேக்சிமம் எல்லாமே என்கிட்ட சொல்றது என்னன்னா, சார் தமிழ் லிட்ரேச்சர்னா ஸ்கூல் புக்கு படிச்சா போதுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது சார். இது டிகிரி ஸ்டாண்டர்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் குரூப் லெவல்ல கேட்பாங்க. இது 10th ஸ்டாண்டர்டோ +2 ஸ்டாண்டர்டோ கிடையாது. அதனால பேசிக்கா நீங்க காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல ஃபவுண்டேஷன் கோர்சஸ் படிச்சிருப்பீங்க. தமிழ் இலக்கியம் அதுதான். அந்த சிலபஸ் எப்படி இருக்கும், அபிஷியலா சிலபஸ் விடலினாலும் தமிழ் இலக்கிய வரலாறு கண்டிப்பா படிச்சு வச்சிருக்கணும். நீங்க 6th புக்ல இருந்து +2 புக் வரைக்கும் படிச்சா, அது புக்கு படிக்கிறது ஒன்றும் தப்புன்னு நான் சொல்ல கிடையாது. புக்கு படிக்கலாம். ஆனா அதை ஒரு கண்டென்ட் ஒரு கோர்வையா ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரா இருக்காது. அதனால அதை எப்படி படிக்கணும் அப்படின்னா, தமிழ் இலக்கியம்னா ஃபர்ஸ்ட் நீங்க சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்துக்கு அடுத்தது 11 கீழ்கணக்கு நூல்கள், காப்பியங்கள், பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியம், இலக்கண நூல்கள். இக்கால இலக்கியத்துல உரைநடை, புதினம், சிறுகதை, கவிதை, புதுக்கவிதை. இதை ஏதோ ஒரு இலக்கியம் வராது. மேக்சிமம் நீங்க தேவி ராஜேந்திரன், மேக்சிமம் இந்த டிஎன்பிசி படிக்கிறவங்க எல்லாம் தேவிரான்னு சொல்லுவாங்க, அந்த புத்தகத்தை படிக்கலாம். பாக்கியமேரி புக்கு, இந்த 2 புக்கு 100% ஸ்டாண்டர்டான புக்கு. இந்த புக்கை படிச்சீங்கனாலே நீங்க மேக்சிமம் 25 மார்க் இதுல எடுத்துடலாம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இது 2024 இருந்து டில் டேட். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எப்படின்னா, நீங்க உலகம், இந்தியால தமிழ்நாடு, அதையும் நாம பார்க்கணும். இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் இந்தியா, இதுல நான் இங்க விட்டுட்டேன், தமிழ்நாட்டையும் சேர்த்துக்கீங்க. இதுல அரசியல், பொருளாதாரம், வணிகம், சுற்றுச்சூழல், அரசியல், புவியியல், அறிவியல், வேளாண்மை, விளையாட்டு, கலைகள், விருதுகள், முக்கிய நபர்கள், இது எல்லாமே தொகுத்து வச்சுக்கோங்க. 2024 இருந்து இதுக்கு கூட புத்தகம் மனோகமா இயர் புக்கு பெஸ்ட், தி ஹிந்து இயர் புக்கு, விகடன் இயர் புக்கு, நக்கீரன் இயர் புக்கு, ஏகப்பட்டது இருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு வாங்கி வச்சுக்கோங்க. பேப்பர்ஸ் கட்டிங் வச்சுக்கோங்க. கூகுள்ல போய் சர்ச் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். சரி, இப்ப சங்க இலக்கியம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். சங்க இலக்கியம்னா ஒண்ணும் கிடையாதுங்க. 8 தொகை 10 பாட்டு தான். நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பதிபாடல், கற்றறிந்தார், ஏத்தும் களி, அகம் புறம் என 8 அப்படின்னு சொல்றது. 10 பாட்டுனா ஆற்றுப்படை நூல்கள், திருமுருகாற்றுப்படை, புதுநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பாலாற்றுப்படை, மலைபடுகிறாம் என்று அழைக்கப்படும் கூத்தராற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநெல்வாலை, பட்டினப்பாலை. இந்த 10 நீங்க ஆசிரியர், தொகுத்தவர், தொகுப்பித்தவர், இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேசிக்கலா சங்க முச்சங்க வரலாறு இதெல்லாம் தெரியணும். சங்ககால பெண்பாற் புலவர்கள், சங்ககால புலவர்கள், சங்க காலத்துல எந்த அரசர்கள் எந்தெந்த நூல்ல பாட்டு பாடினாங்க, இதெல்லாம் சங்க இலக்கியத்துல 8 தொகையும் 10 பாட்டிலையும் கிடைக்கும். அடுத்தது 11 கீழ்கணக்கு நூல்கள்னா அத இலக்கியம் என்று அழைக்கக்கூடிய நீதி இலக்கியம் தான். திருக்குறள், திருக்குறள், நான்மணிக்கடிகை, நாலடியாறு, சிறுபஞ்ச மூலம்னு அந்த 18 நூல்கள். அதுல அகம் சார்ந்தது 11, அகம் சார்ந்தது 7. அந்த இதெல்லாமே வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா காப்பியங்கள், 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணி, இதெல்லாம். அதே 5 காப்பியங்கள் எல்லாமே சமண காப்பியங்கள், அந்த 5. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பக்தி இலக்கியம் வந்துருது. பக்தி இலக்கியத்துல 12 திருமுறைகள், 4 திவ்ய பிரபந்தம், அப்புறம் இது கிறிஸ்துவ இலக்கியம், இஸ்லாமிய இலக்கியம், தேம்பாவணி, சீரா புராணம். இந்த இது சிற்றிலக்கியங்கள் மேக்சிமம் ஸ்கூல் புக்ல கூட இருக்கும். மெயினா நீங்க பிள்ளை தமிழ், உலா, கலம்பகம், பரணி, இதெல்லாமே பேசிக்கலா இருக்கக்கூடியது. இலக்கண நூல்கள்னா தொல்காப்பியம், நன்னூல், நம்பியக பொருள், இது நூலாசிரியர், இதில் இருக்கக்கூடிய இயல்கள், அடிப்படையான தகவல்கள் தெரிஞ்சதுன்னா போதும். அடுத்தது இக்கால இலக்கியத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. இதுல உரைநடைனா கிறிஸ்துவர்கள் நம்ம தமிழ் சமயத்திற்கு தமிழ் இலக்கியத்திற்கு செய்த தொண்டு,
புதினம் வந்து அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் சிறுகதை, கவிதை, புது கவிதை, இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நான் சொல்றக்கூடிய புத்தகம் நீங்க படிச்சீங்கனாலே 25க்கு 25 அடிக்கலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு உலக செய்திகள். இந்த 2 வருஷத்துல உலகத்துல இருந்த முக்கியமான செய்திகள், அரசியல், பொருளாதாரம், வரலாறு, இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்தியாவில் நடந்தது, தமிழகத்துல நடந்தது, இதெல்லாம் தொகுத்து வச்சு படிங்க. பொருளாதாரம்னா வந்து பண வீழ்ச்சி, பணவாட்டம், இதெல்லாமே வந்து வந்துடும். அடுத்தது வந்து அரசியல் அப்படிங்கிறது என்ன, ஆர்டிக்கல் அமெண்ட்மெண்ட், இந்த சட்ட திருத்தம், புதுசா எதுனாச்சும் போட்டதெல்லாம் கேட்பாங்க. அறிவியல் இருக்குதுன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ்ல வருது. புதுசா எதுனாச்சும் கோள்கள் கண்டுபிடிச்சது, எதுனாச்சும் புது புது சேஞ்சஸ், நோபல் பரிசு வாங்கினது, இதெல்லாம் வரும். வேளாண்மை, விளையாட்டு, கலைகள். விளையாட்டுகள்னா வந்து நீங்க கிரிக்கெட் மட்டும் பார்க்க கூடாது சார், ஒலிம்பிக்கு, தடகளம் எல்லாமே மேக்சிமம் எல்லாமே வந்து நீங்க இன்னொன்னு தமிழகத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல தமிழகம் சார்ந்ததுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே 25க்கு ஈஸியா 50க்கு வந்து 40 எடுத்துடலாம். சார் காலேஜ் டிஆர்பி பேப்பர் 1க்கு மட்டுமே நாங்க ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஏற்கனவே ஒரு சர்க்கிள் முடிச்சிட்டோம். மறுபடியும் 5ஆம் தேதி எக்ஸ்க்ளூசிவ் வந்து பேப்பர் 1க்கு தொடங்க போறோம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க 9025420905 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.